குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு wood carving CNC மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மிஷினில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, இந்த மிஷின்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மிஷினுக்கும் எப்படி எப்படி ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணலாம், அந்த மெஷினை எப்படி வேரி பண்ணி காட்டலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மெஷினும் ஒவ்வொரு ஸ்பெக்கு இருக்கும். எப்படி அந்த மெஷினோட ஸ்பெக்கை டிஃபைன் பண்ணுறதுன்னா, ஸ்பிண்டிலும் அதோட பெட்டோ ப்ளஸ் அதோட கெப்பாசிட்டி, இதை மூணையும் நம்ம வேரி பண்ணி காட்ட போகிறோம். முதல்ல இந்த வீடியோவை யாருக்கு போடுறேன்னா, wood carving மிஷினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களும், இல்லை புதுசாக மிஷினை எடுத்துட்டு எரெக்ஷனுக்கு வந்தவங்க, உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு 4 நாள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு ரீடச் இருந்திருக்காது, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்காது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சில பல ட்ரிக்ஸ்லாம் இதில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மெஷினை எப்படி ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும், இந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு ஜி-கோடு கொடுக்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. ஆட்டோடெஸ்க் ஆர்ட்கேம், ஆர்ட்கேம் 9.1, ஆர்ட்கேம் 2008, இந்த மாதிரி 3 வேரியண்ட்டு சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் அப்டேட்டாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆட்டோடெஸ்க் ஆர்ட்கேம் 2018 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் மெயினாக இந்த கண்டென்ட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த சேனலும் அதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை மூலிமா நான் நிறைய பேர்த்துக்கு கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மெஷினை ஒரு ஐவி மாதிரி கண்டக்ட் பண்ணி கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு நான் காட்டுவேன். இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா டைரெக்டாக என்கிட்ட கிளாஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம். இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கே ஏதாவது விஷயம் தெரியல, இதை கற்றுக்கணுன்னாலும் என்னை கூப்பிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் டூல்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் அப்படியே விட போகிறதில்ல. உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவேன். நான் சொல்கிறது எல்லாமே நான் என்னோட ஆரம்பத்தில் இருந்து இந்த மெஷினில் இப்போ ஒரு 7 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 7 வருஷத்தில் என்னென்ன பிரச்சனையை நான் சால்வ் பண்ணேன், என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் எப்படி வந்தால் சால்வ் பண்ணலாம், சார்ட் அவுட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். மெயினாக ஆர்ட்கேம் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும், மெஷினுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த மெஷினோட இன்ட்ரோடக்ஷனை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட் இந்த 3 ஆக்சிஸில் ஒர்க் ஆகும். இந்த மெஷினோட எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் இருக்கு. முதல்ல இந்த தடவை பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஹெட்டுங்க, ஸ்பிண்டிலு, இது பெட்டுங்க, இது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் டிரைவு, இதில் மேலே லீட் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது Z ஆக்சிஸை ஆப்ரேட் பண்ணும். இப்போது Z ஆக்சிஸ்
கீழையும் மேலையும் இறங்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. கீழே இறங்குறதுக்கு Z- கொடுத்துருப்பாங்க, மேலே ஏறுறதுக்கு Z+ கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ரிமோட்டுங்க. இந்த ரிமோட்டில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஸு எக்ஸ்ப்ள ரெண்டாவது வந்து இந்த காலமில் லெஃப்ட் சைடு போனோம்னா -Xங்க, ரைட் சைடு போனோம்னா +X, முன்னாடி வரணும்னா -Y, பின்னாடி போகிறதுக்கு +Y. சரிங்களா? இந்த பெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x4. அதாவது மெஷின் வந்துட்டு 8x4 சைஸில் வந்துட்டு பெட்டை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தோம்னா 8x4 வரைக்கும் போகுங்க. 8 அடிக்கு மேலே ஒரு 8.25 4.25 அந்த மாதிரி போனோம்னாலும் நம்ம டிஎஸ்பி கட்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது மெஷினோட காலம்ங்க. ஸோ இந்த ஆக்சிஸு இந்த ஃபண்டமெண்டல்ஸை இது பண்ணி தான் ஒர்க் ஆகுது மெஷினு. இதில் இருக்கிற டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு மெஷின்லேயே சொல்லுவாங்க, வாங்கும்போது ஸ்டெப்பர் மெஷினும் இருக்கும், செமி சர்வோ மெஷின் மோட்டரும் இருக்கும். இப்போ இதில் ஒரு மோட்டர் இருக்கும், இதுலேயும் மோட்டர் இருக்கும், இதுலேயும் மோட்டர் இருக்குங்க, பின்னாடியும் மோட்டர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டராக இருந்தால் இந்த நான் சொன்ன பாயிண்ட்லலாம் ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குங்க. அதே வந்துட்டு சர்வோவாக இருந்தால் சொன்ன இடத்துல சர்வோ மோட்டர் இருக்குங்க. இந்த ஆக்சிஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெஷின் இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி மட்டும் ஒர்க் ஆகுது. ரெண்டாவது, இதில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த மெஷினோட பேசிக்ஸு நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், மெஷினுக்கு எப்படி லிமிட் செட் பண்ணணும், எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த மெஷினில் இருக்கிற ஸ்பிண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூல்லையும் வாட்டர் கூல் ஸ்பிண்டிலும் இருக்கும், ஏர் கூல்டு ஸ்பிண்டிலும் இருக்கும். மெஷினை வந்து டிசைன் பண்ணவங்க என்ன இப்போ ஸ்பிண்டில் போட்டிருந்தாலும் மெஷின் வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இது ஏர் கூல்டு ஸ்பிண்டிலுங்க. ஏன்னா வாட்டர் கூலாக இருந்தால் பின்னாடி 2 டியூப் வரும், சைடில் ஒரு வாட்டர் ட்ரம் இருக்கும். இது ஏர் கூல்டு ஸ்பிண்டில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் மற்றபடி மெஷினை க்ளீனாக வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த பேசிக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் இந்த மெஷின் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ரிமோட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மெஷினில் என்னென்ன மாதிரி பிட்டு யூஸ் பண்ணலாம், மெஷினில் என்னென்ன சைஸ் இருக்குது, ஸ்பிண்டிலோட சைஸ் இருக்குது, ஸ்பிண்டில் ஹோல்டரில் என்னென்ன சைஸ் இருக்குது, காலட் என்னென்ன டைப்பில் இருக்குது, டூல் என்னென்ன டைமென்ஷனில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நன்றி.